வணக்கம் மக்களே. இன்னைக்கு பக்கவாதம் அதாவது ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன, எதனால் ஏற்படுது, என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்குது, என்னென்ன வார்னிங் அபாய மணிகள் நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியும் உங்களுக்கு ஸ்ட்ரோக் வரப்போகுதுன்னு, என்ன மாதிரி தடுப்பு நடவடிக்கைகள் நம்மளால் எடுக்க முடியும், எப்போ டாக்டர் போய் பார்க்குறோம், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆங்கிளில் இது ஒரு பெரிய டாபிக். ஒரு 2 வீடியோவை போய்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு அதை ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். 2வது வீடியோவில் கொஞ்சம் இந்த ட்ரீட்மெண்ட் ஆங்கிள், ஃபிசியோ இதை பற்றியெல்லாம் நம்ம திருப்பி தனியாக பேசுவோம். வாங்க ஸ்ட்ரோக் அப்படின்ற பக்கவாத வீடியோ கூட செல்லலாம். ஸ்ட்ரோக் அப்படின்னு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எப்பவுமே சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான கேஸ். எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதில் மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி மக்களுக்கு ஒரு பெரிய அவதி கொடுக்குற அந்த நோய் தான் இந்த பக்கவாதம். சில பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, நம்ம இருக்கலாம், முன்னொருத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கணும், இல்லைனா நான் இங்கே இருக்கிறதே வேஸ்ட்டு, அதுக்கு நம்ம இறந்தே போயிடலாம் அப்படின்ட்டு. இந்த இறந்தே போயிடுறது தான் இந்த ஹார்ட் அட்டாக். ஆனால் இருந்துக்கிட்டே தொந்தரவு கொடுக்குறதுல அதுதான் இந்த ஸ்ட்ரோக். இந்த பக்கவாதம் பேஷண்ட்டு இறக்க மாட்டாங்க, ஆனால் செயலில் தருவாங்க. அது இன்னும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ செயலிழந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட வேலைகளை அவங்களால செய்ய முடியாது. அப்போது டெய்லி அவங்களுக்கு ஊட்டி விடுறதுலேருந்து டாய்லெட் போய் வாஷ் பண்ணுற வரைக்கும் யாராவது ஒருத்தரை சார்ந்து இருக்கணும் போது அதோட மனவேதனை என்ன. அப்போ இந்த ஸ்ட்ரோக்கை நம்ம தடுக்கவே முடியாதா, பக்கவாதத்தை குறைக்கவே முடியாதா அப்படின்ட்டு பல்வேறு கேள்விகள் ஒரு டாக்டரை மனசில் வருது. ஸோ ஸ்ட்ரோக் அப்படின்ற பக்கவாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளை நம்ம உடம்புல இருக்கிறதுலே மிக முக்கியமான தலைன்றது மூளை தான். ஹீஸ் அன் கிங் ஆஃப் ஆல் அப்படின்றத மாற்றுக்கிறதுல அந்த மூளைக்கு பலவிதமான ரத்த குழாய்கள் போகுது. அந்த ரத்த குழாய்கள் செரிபிரல் ஆர்டரி அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி வெர்டிபிரல் ஆர்டரி, சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். இது மூலயமா மூளைக்கு பிளட் சப்ளை மூளைக்கு போகுது. இந்த மூளைக்கு போகிற ரத்த குழாயில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டா, இல்லைன்னா மூளைக்கு போகிற ரத்த குழாய் வெடிஞ்சிருச்சுன்னா அப்போ அதை தான் பக்கவாதம்னு சொல்கிறோம், ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். அப்போ மூளைக்கு போகிற ரத்த குழாய் பிளாக் ஆகிடுச்சுன்னா, அடைச்சிருச்சுன்னா, அப்போ மூளைக்கு ரத்த சப்ளை நடக்காது. அப்போ அந்த போர்ஷன் மூளைக்கு ரத்த சப்ளை நடக்கலைன்னா அந்த மூளை வேலை செய்யாது, இறந்து போயிடும். அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஏரியாக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போயிடுது. மேக்ஸ் மாதிரிங்க 1+1 = 2 அப்படின்ற மாதிரி இது 1 - 1 = 0 அப்படின்னு சொல்கிற மாதிரி மூளையோட இந்த ஃபங்க்ஷன் இதுதான். அப்போ அந்த இடம் போயிடுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வராது அப்படின்ற மாதிரி மேக்ஸ். அதுதான் நியூராலஜி, கிட்டத்தட்ட அப்படியே கணிதம். ஸோ அதே மாதிரி மெயின் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ரத்த சப்ளை போய் பிளாக் ஆகிறதுனா இறந்துருதுன்னா உடனே ஆளுங்களுக்கு ஒரு விதமான சேஞ்சஸ் உடம்புல நடக்குது. எப்படி அந்த பேஷண்ட்ஸ் ஜென்ரலாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிள் உலகநாயகன் கமலஹாசன் சார் முன்னாடி தெனாலின்னு ஒன்று படத்தில் வச்சிருப்பார். அது லாஸ்ட்டில் ஜெயராம் சார் ஒரு மாதிரி போஸ்ட்டில் இருப்பார். நிறைய படத்தில் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்துருப்பீங்க. மன்னன் படத்தில் ரஜினிகாந்த் சாரோட அவங்க அம்மா இந்த மாதிரி ஒரு நோயில் அவதிப்பட்டிருப்பாங்க. பல படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்டோட ஒருத்தவங்களை வீல் சேரில் உட்கார வச்சுருப்பாங்க. கை இப்படி இருக்கும், வாயு கோணி இருக்கும், கால் வராது. இந்த மாதிரி ஒரு போஸ்டோட இப்படி இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டோட கிளாசிக்கான அறிகுறி. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சைடு கை காலே வராமல் வாயு இழுத்துக்கிட்டு இருந்தா எவ்வளோ பிரச்சனைங்க. இந்த ஸ்ட்ரோக் எதனால் ஏற்படுது அப்படின்றத பார்த்துட்டு அறிகுறி வரும். இந்த ஸ்ட்ரோக்குன்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் ஜென்ரலாக எதனால் ஏற்படுது அப்படின்னும் போது மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லணும்னா பிபி, ஹைப்பர் டென்ஷன். யாருக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர் ரொம்ப கொதிநிலை அதிகமாக இருக்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரத்த குழாயை அதை அரிச்சு அந்த இடத்துல பிளேக் ஃபார்மேஷன் ஆகி ரத்த குழாயில் கொழுப்பு டெபாசிஷன் ஆகி அதை பிளாக் பண்ணுது. அப்போ ஹை பிபி இல்லாமல் பார்த்துக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த ஹை பிபி ரொம்ப ஹையாக போகும்போது 180, 200க்கு மேலாம் போகும்போது திடீர்னு மூளைக்கு இருக்கிற ப்ரெஷர் அதிகமாக டப்புன்னு அந்த ரத்த குழாய் வெடிக்குது. அப்போது ஸ்ட்ரோக்கில் 2 வகை இருக்குது. ஒன்று இஸ்கீமிக் ஸ்ட்ரோக், இன்னொன்று ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். அடைப்பு பக்கவாதம், ரத்தம் பக்கவாதம் அப்படின்னு பிரிக்கலாம். அடைப்பு பக்கவாதம்னா அடைச்சிக்கிறது, அதனால ரத்த சப்ளை போகல. இன்னொன்று ப்ரெஷர் அதிகமாக வரதால அந்த ரத்த குழாய் வெடிஞ்சிருது, அது பேர் தான் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். அப்போ ரத்தம் ஃபுல்லாக அப்படியே பிரெயினில் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரோக். 2த்துக்குமே இந்த ஹை பிளட் ப்ரெஷர் முக்கியமான காரணம். தயவு செஞ்சு உங்கள் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுக்கணுன்றது தான் இந்த இடத்துல ஒரு டேக் ஹோம் மெசேஜாக நம்மளுக்கு இருக்குது. 1. 2வது காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஓவராக
ஸ்ட்ரெஸ் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, இந்த மாதிரி இருக்காங்களே, இந்த டைப் ஏ பர்சனாலிட்டின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓவரா டென்ஷன், அதுவும் வந்து ஒரு காரணமா வந்து அமைதுன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. 2 3வது கண்டிப்பா பேட் ஹேபிட்ஸ் கொடுக்கணும். ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் ஹார்ட் அட்டாக் உண்டாக்குதுன்னா அதே சிகரெட் ஸ்மோக்கிங் பக்கவாதத்தை உண்டாக்குதா? ஏன்னா ரெண்டும் ஒன்று தானே. ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாய் அடைச்சதுன்னா ஹார்ட் அட்டாக், பிரெயினுக்கு போற ரத்த குழாய் அடைச்சதுன்னா ஸ்ட்ரோக். இவ்வளவுதானே வித்தியாசம். அப்ப ஹார்ட் அட்டாக்கு எதெல்லாம் காரணமா பார்த்தோமோ அதெல்லாம் ஸ்ட்ரோக்கு அப்ளை ஆகும்னா எஸ் அப்படியே அப்ளை ஆகும். அப்ப ஸ்ட்ரோக்குக்கு வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி என்ன சொல்லுவோம், சார் பிபி ஹையா வச்சுக்காதீங்க, சுகரை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, அதே மாதிரி இந்த கெட்ட பழக்கம் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் பண்ணாதீங்க அப்படின்னு எப்படி ஹார்ட் அட்டாக் சொல்றோமோ ஸ்ட்ரோக்குக்கும் அதே பொருந்தும். எப்படி ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகாம பார்த்துக்கோங்க அப்படின்றமோ ஸ்ட்ரோக்குக்கு அதுவே பொருந்தும். அப்படின்னும் போது இந்த மாதிரியான காரணங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு. இதை தாண்டி முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா கொலஸ்ட்ரால். பிளட்ல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்குன்னும் போது ஸ்ட்ரோக்குக்கான காரணம் அதிகமாகுது. டயட்ல ஹை ஃபைபர் டயட் இல்லாம கொலஸ்ட்ரால் ரிச் ஃபேட் ரிச் டயட், சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமாக எடுக்கும்போது ஸ்ட்ரோக்கோட ரிஸ்க் திருப்பி அதிகமாகுது. அப்படின்னும் போது டயட்லேயும் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை வந்துட்டு கண்டிப்பாக வந்து இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் ரேர் காசஸ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக தலையில் அடிபடுறது, இதனால் ஸ்ட்ரோக் வரலாம். ஒரு ஆக்சிடென்ட்டை கீழே வந்துட்டு மண்டையில் அடிபட்டுச்சு ஸ்ட்ரோக் வரலாம். இதை தாண்டி ஒரு சில மாத்திரைகள் ஸ்ட்ரோக்கை உண்டாக்கலாம். ஒரு சில மாத்திரைகள் சைடு எஃபெக்ட்ஸு சான்ஸ் இருக்குது. மெயின்லி இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க, போதைப் பொருட்கள், இந்த கொக்கெயின், ஆம்பிட்டமைன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் மெயின் ரீசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹை பிபி, ஹை சுகர், ஹை ஸ்ட்ரெஸ், ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் இல்லை, ஓவர் வெயிட்டு, கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, இதெல்லாம் மெயின் காசஸாக வந்து இந்த பக்கவாதத்துக்கு வந்து அமையுது. இந்த ஸ்ட்ரோக்கோட மெயின் அறிகுறிகள் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா டக்குன்ட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்ட்ரோக் இருக்குன்னு உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி டக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா திடீர்னு வந்து ஆள் வந்து உட்காந்துருவாங்க. ஓகேங்களா, நடந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு உட்காந்துருவாங்க. உட்காந்ததுக்கப்புறம் வந்துட்டு உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் பேச முடியாது. ஓகேங்களா, இப்போ அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னும் போது அப்படின்னுவாங்க. அவங்களால பேச முடியாது. ஏதாவது பேச ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாய் ஒரு சைடு அப்படியே கோணிக்கும், எனக்கு உடனே அப்படின்ற மாதிரி வாய் கோண போகும். இந்த இடத்துல இருந்து எச்சைகள் அப்படியே ஊற்ற ஆரம்பிக்கும். இதுதான் முக்கியமான வந்துட்டு ஒரு வார்னிங் சைன். என்ன அம்மா வாய் கோணுது, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த டைம் அப்போ நீங்கள் உடனே வந்துட்டு என்ன பண்ணணும், அம்மா கையை தூக்கு அப்படின்னும். அவங்க கையை தூக்க ட்ரை பண்ணுவாங்க, ஒரு கை தூக்கும், இன்னொரு கை தூக்காது. ஸோ டக்குன்னு தூக்குவாங்க, ஒரு கை தூக்குமா, இந்த கை தூக்குமானா இந்த கை வராது, இவ்வளோதான் வரும். ஏன்னா அந்த இடத்துல பிரெயின் அவுட். ரைட் சைடு பிரெயின் அவுட் ஆச்சுன்னா லெஃப்ட் சைடு ஒர்க் ஆகுது, லெஃப்ட் சைடு பிரெயின் அவுட் ஆச்சுன்னா ரைட் சைடு ஒர்க். புரியுதா நான் சொல்கிறது? அப்போ ரைட் சைடு பிரெயின் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம்னா அப்போ லெஃப்ட் சைடு ஒர்க் ஆகுது. அப்போ இந்த ரைட் சைடில் பிரச்சனைனா அவங்க ரைட் ஹேண்டை தூக்க முடியாது. அப்போ வந்து கையை வந்து கஷ்டப்பட்டு தூக்குவாங்க. நீங்கள் உங்கள் கையை தூக்கி இப்படி நிற்க வச்சுட்டு டக்குன்னு அவங்க கையை விட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் அப்படியே நிற்கும். ஏன்னா அதில் அவங்களுக்கு பவர் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே ஸ்லோவாக கீழே போயிடும். இப்படி தூக்கிட்டு விட்டீங்கன்னா இப்படின்னுவாங்க. ஓகேங்களா, வாய் இப்படி இருக்கும், அப்படியே கோணிக்கிட்டு எச்சை ஊற்றிக்கிட்டு இப்படி இருக்கும். பேச ட்ரை பண்ணால் பேச முடியாது. ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி பேச வச்சிங்கனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த நாக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது கொடுக்கலாம். வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுங்கன்னா அப்படின்ற மாதிரி பேசாது. ஸோ உங்களுக்கு அது வார்த்தைகள் உச்சரிப்பு நடக்காது, அந்த நாக்கை யூஸ் பண்ண முடியாது. இது ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியாக வந்து இருக்குது. 3வது, அவங்கள நிற்க வச்சிங்கன்னா அவங்களால நிற்க முடியாது, நடக்க முடியாது. ஒரு சைடு அப்படியே ஸ்வே ஆவாங்க. இப்படி நடக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக நடக்கணும்ல, அப்படி நடக்காமல், ஏன்னா ஒரு சைடு கால் வராதனால வீக்னஸ்னால கால் எடுத்து வைக்க முடியாமல் ஒரு சைடு ஸ்வே ஆகி போகும். அப்போது இதெல்லாம் முக்கியமான அறிகுறிகள் நீங்கள் வீட்டில் வச்சே கண்டுபிடிச்சிடணும். என்னது, அவங்க ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், அவங்களோட வாய் ஸ்பீச்சு, அவங்களோட கையே நடக்கல், இந்த 4 வச்சே வீட்டில் ஆஹா இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிடையாது, இது பக்கவாதம் அப்படின்ட்டு நீங்கள் இமீடியட்டாக வந்து என்ன பண்ணணும், வெரி வெரி எமர்ஜென்சி, யூ மஸ்ட் டேக் தம் டு அன் ஹாஸ்பிட்டல். நோ பிளே. 3 மணி நேரம் தான் நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டன் பீரியட்னா தங்க நேரம் அப்படின்னு டாக்டர்ஸுங்க சொல்லுவாங்க. ஏன் தங்க நேரம்னு சொல்கிறாங்க, அதுக்குள்ளே வந்தோம்னா அதை முற்றிலும் ரிவர்ஸ் பண்ண முடியும். டிலே ஆகி போச்சுன்னா அந்த டேமேஜ் பர்மனெண்ட்டு. அப்புறம் எத்தனை நாள் ஃபிசியோ பண்ணி எப்போ ரெக்கவர் ஆவாங்கன்னு சத்தியமாக யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த டேமேஜ் பர்மனெண்ட்டை உடனே வந்து நம்ம ஆகாமல் பார்த்துக்கிறோம். அப்படின்னும் போது 3 மணி நேரம் தான் நம்மளுக்கு கோல்டன் பீரியட் இருக்குது. ஏன் சார் அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தால் நீங்கள் என்ன அப்படி பண்ணிடுவீங்க 3 மணி நேரத்தில் அப்படின்றீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் நியூராலஜிக்கல் இருக்கிற சென்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே பிரெயின் இருக்கிற அந்த ரத்தக்கட்டை முற்றிலுமாக கிளாட்டை உடனே லைஸ் பண்ணிடுவாங்க. அந்த கிளாட்டை எடுத்துடுவாங்க, அந்த கிளாட்டை கரைச்சிடுவாங்க. அப்படி கரைக்கும் போது மூளைக்கு போகிற பிளட் சப்ளை நல்லா இருக்கும், திருப்பி அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் திருப்பி வரும்.
ஸோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்தோம்னா 3 மணி நேரம் ஞாபகம் வச்சுக்கோவோம். அப்போ இப்போவே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் நியூராலஜி சென்டர் எது, யார் ஸ்ட்ரோக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுறான்னு தெரிஞ்சு வச்சுக்கும். ஸோ தட் அந்த டைம் அப்போ ஸ்ட்ரோக் வரப்போ எங்கே போகலாம், இங்கே போயிடுவோமா, ஐயோ அங்கே காசு அதிகமாக இருக்குவேன், இங்கே போயிடுவோமா, அங்கே டாக்டரே இருக்க மாட்டாங்க, இங்கே போயிடலாமா, ஜிஹெச் போயிடலாமா, பார்ப்பாங்களா, இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது. முன்னாடியே உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் டக்குன்னு ரஷ் பண்ணிட்டு போயிடலாம். இதை தாண்டி நிறைய அறிகுறிகள் ஸ்ட்ரோக்குக்கு இருக்குது. முன்னாடியே ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வார்னிங் சைன்ஸ், எக்ஸாம்பிள் பயங்கரமான தலைவலி ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்குது, அப்பப்போ திடீர்னு கொஞ்சம் மயக்கம் வந்துடுது, அப்புறம் தெளிகிற, இது பேர் தான் டிஐஏன்னு சொல்லுவாங்க, டிரான்சியன்ட் இஸ்கெமிக் அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. திடீர்னு பக்காவதாக வர மாதிரி வரும், ஆனால் சரியாயிடும். அதுக்கப்புறம் மயக்கம், சின்கோப்பு, இது மாதிரிலாம் கொஞ்சம் வார்னிங் சைன்ஸ் முன்ன தெரியலாம். ஆனால் கிளாசிக்கல் அறிகுறிகள் இருந்தது நான் சொன்ன அந்த 3 நாள் தான். ஒரு சைட் கை கால் வராமல் இருக்கிறது, வாய் இழுத்துக்கிறது, பேசுறது, குளறுபடியான பேச்சுகள், இதுதான் மெயின். இதை தாண்டி அதர் சைன்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் டாக்டருங்க நீங்கள் அட்மிட் ஆனோன்னு பார்க்குறது. இப்போ உங்கள் கண்ணுக்கு பின்னாடி எவ்வளோ எடிமா இருக்குது, உங்களோட ரிஃப்ளெக்ஸஸ்லாம் எப்படி இருக்குது, பெபின்ஸ்கி சைன் ஒன்று பார்ப்பாங்க. இதெல்லாம் டாக்டர்கள் பார்க்குறது. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான 3 அறிகுறிகள் நான் சொல்லிட்டேன். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ போயிட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோவில் மெயினாக நான் என்ன டார்கெட் பண்ண போகிறேன்னா, ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் என்ன மாதிரி வைத்தியங்கள் மெயினாக கொடுக்கப்படும், அதே மாதிரி எப்படி பிபியை அந்த இடத்துல கண்ட்ரோலாக வச்சுக்கணும், ப்ளஸ் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஃபிசியோதெரப்பியோட ரோல் என்ன, ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு எப்படி சாப்பாடு ஊட்டணும் ஊட்டக்கூடாது, இப்படின்ட்டு பல்வேறு கோணங்கள் இன்னும் பாக்கி இருக்குது. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன். நான் ஒரே வீடியோவில் சொன்னால் உங்களுக்கும் பார்க்க போர் அடிக்கும். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் நான் பேசுகிற கண்டென்ட் என்னென்னா, ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன, பக்கவாதம்னா என்ன, மூளைக்கு போகிற பிளட் சப்ளை குறையிறதோ அடைக்கிறதுனால வர்றது தான் ஸ்ட்ரோக்கு. அதே மாதிரி அதோட இம்பார்ட்டன்ட் காரணங்கள் என்ன, அதை பற்றியும் ஃபுல்லாக நம்ம விரிவாக பார்த்தோம். அதே மாதிரி ஸ்ட்ரோக்கோட டைப்ஸ் என்ன, அதையும் விரிவாக பார்த்தோம். ஸ்ட்ரோக்கோட முக்கியமான அறிகுறிகள் என்ன, அதையும் விரிவாக பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். தேடி எங்கே கண்டுபிடிச்சாலும் புக்ஸில் படித்தாலும் உங்களால் படிக்க முடியாது. அதெல்லாம் எளிய முறையில் மக்கள்கிட்ட சேரணுன்றதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு விறுவிறுத்து உங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆதரவு தாருங்கள். தயவு செஞ்சு நம்ம சேனல்ஸையும் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லா சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா டிஜிட்டல் யுகத்தில் இருக்கும். எல்லாருமே இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். எல்லாருமே இந்த நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்கு தான் ஒரு டாக்டர், ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படித்த டாக்டர் மக்களுக்கு அறிவுரையை முடிஞ்சளவுக்கு சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம்.